السلام عليكم ورحمة الله. السلام السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: آثروا ما يبقى على ما يفنى. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் KKLM ஜமாத் மற்றும் திருமங்கல சங்கைமிக்க நகர மஜ்லிஸுல் உலமா சபை இணைந்து நடத்துகிற அருளும் பாக்கியமுமான இந்த நிகழ்வின் தலைவர், மரியாதைக்குரிய நம்முடைய பள்ளியினுடைய மொஹிதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளியின் தலைவர் கணவாய் பிச்சை சாஹிப் அவர்கள், இங்கே மேடையிலும் கீழும்
அதிகமாக அமைந்திருக்கிற சங்கை மிக்க உலமா பெருமக்கள், ஹசரத்து போன்ற மூத்த ஆலிம்கள், என்னுடைய அன்பு பிள்ளைகள், இங்கே பல பகுதியிலிருந்து மக்கள் உலமாக்கள் வந்திருக்கிறார்கள். கம்பத்தில் இருந்து நம்முடைய ஹலீஃபா சித்திக் ஹசரத் உட்பட இன்னும் நிறைய ஆலிம்களின் வருகை, தாய்மார்களும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அலங்காரமாக இங்கே நிரம்பி இருக்கிறீர்கள். சிறுவர்கள் கொஞ்சம் சலசலப்பு இருக்கிறது, ஆனாலும் குறைந்து விட்டது. பெண்களின் மொத்த கவனமும் இங்கே கிடைத்து விடுமையானால் நம்முடைய உயர்ந்த நோக்கம் நிறைவேறிவிடும். எனவே கவனம் இங்கே இருக்கட்டும். அமைதி மிக முக்கியம். அமைதியை விட வாழ்க்கைக்கு சந்தோஷம் கொடுக்கிற வேறொன்றும் இல்லை. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா வீடும் அமைதியா இருக்கணும், நாடும் அமைதியா இருக்கணும். அல்லாஹ் வீட்டையும் நாட்டையும் அமைதிப்படுத்துவானாக. இந்த சபை அதை எடுத்துக்காட்டும் வகையில் அமைதிப்படுத்தி ஆக்கி வைப்பானாக. நீங்கள் 1 மணி நேரம் அமைதியாக இருந்து பாருங்கள். இனி நீங்கள் முடிவெடுப்பீர்கள், வாழ்க்கையில் இத்தனை காலமும் இப்படி மௌனமாக இருப்பதை இழந்து விட்டோமே என்று வருத்தப்படுவீர்கள். 1 மணி நேரம் எந்த ஒன்றும் ஈடுபடாமல் பேசாமல் கவனத்தை பூராவும் அல்லாஹ்வை நோக்கி கொடுத்து பாருங்களேன். இந்த இன்பத்திற்கு நிகர் இன்னொரு இன்பம் இல்லை என்று முடிவு கோருவீர்கள். அப்படி ஒரு இன்பம் கொடுக்கிற நேரம்தான் இந்த நேரம். சங்கை மிக்கவர்களே, மனிதர்களிலே குறிப்பாக பெண்கள், அவர்கள் முழுமைத்துவம் பெற்று விடுகிறார்கள் என்பதற்கு 7 வகையான அருள் வாழ்க்கை இருக்கிறது. இதில் ஆண்களும் இணைந்து விட வேண்டும். பெண்களை குறித்து எழுதுவார்கள், அந்த 7 ஆண்களுக்கும் சொந்தம் என்பார்கள். இந்த 7 விஷயம் என்பது சாதாரணமானதல்ல. நான் ஒரு பக்குவம் பெறுகிறேன், 2வது பாக்கியம் அடைகிறேன், 3வது அல்லாஹ்விடத்தில் முழுமை பெற்றவர்களில் அங்கீகாரம் பெறுகிறேன். முழுமை இல்லாத வாழ்க்கைக்கு பேர் வாழ்க்கை அல்ல. நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துவிட்டு இன்னும் முழுமை பெறாமல் மண்ணை விட்டும் விடைபெறுகிறேன் என்றால் உண்மையிலேயே அந்த கை சேதம் மரணிக்கிறவருக்கு மரணமாகும் நேரத்தில் தான் தெரியும். அப்போது தெரிந்து என்ன லாபம்? மாற்ற முடியுமா? மீண்டும் வாழ முடியுமா? உலகத்தை நோக்கி மீண்டும் பயணிக்க முடியுமா? சரி செய்வதற்கு அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான், ரப்பே ஒரு வாய்ப்பை கொடு என்று கேட்பார். ஒரு வாய்ப்பை கொடு. அல்லாஹ் சொல்வான், கொடுத்த வாய்ப்புகள் எல்லாமே நீ இழந்து விட்டாயே என்பான். இனி என்ன வாய்ப்பை கேட்கிறாய்? சகோதரிகளே, நான் இந்த மண்ணிலிருந்து முழுமை பெற்றுதான் போக வேண்டும். தாயின் வயிற்றுக்குள்ளே முழுமை பெறாமல் குழந்தை வெளியானால் என்ன பாடுபட வேண்டும் தெரியுமா? பெற்றோர்களும் உற்றார்களும். முழுமை பெறாமல் வெளியான அந்த குழந்தை எத்தனை கஷ்டங்களை சந்திக்கும் தெரியுமா? தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே வருகிற குழந்தை முழுமை பெறாமல் வெளியானால் உறுப்புகள் முழுமையாகவில்லை, எலும்புகள் முழுமையாகவில்லை, நரம்புகள் முழுமையாகவில்லை, இன்னும் பார்வை சரியாகல, இயக்கும் கிட்னி இன்னும் முழுமையாகல, ஹார்ட் கொஞ்சம் விலகீனம் இருக்குது. அப்படி ஒரு பிள்ளை பிறந்தால், மண்ணில் சில பிள்ளைகளை அப்படியும் பிறக்க வைத்தான் அல்லாஹ். அந்த பிள்ளைதான் என்ன கஷ்டப்படுகிறது? அதை பெற்றெடுத்த பெற்றோர்களின் இரவு பகலின் கண்ணீரை யாருதான் கணக்கிட முடியும்? முழுமை பெறாமல் உலகத்தில் பிறக்கிற பிள்ளையில் இருந்து முழுமை பெறாமல் மரணிக்கிற மனிதன் வரையிலும் ஆபத்தானவர்கள். பிறக்கும் போது நான் முழுமையாகி பிறக்க வேண்டும், மரணிக்கும் போது முழுமையான அல்லாஹ் ரசூலின் அந்த இடத்தில் நின்று வாழ்ந்தவனாக மரணிக்க வேண்டும்.
முழுமை இல்லாத வாழ்க்கை. உழைப்பது வாழ்க்கை, வருமானம் வாழ்க்கை. கடல் கடந்தும் நான் சம்பாதிக்க வேண்டும், அது யாரும் தடை விதிக்கவில்லை. வாழ்வது, உழைப்பது, சம்பாதிப்பது, தொழில் சார்ந்த காரியங்களில் ஈடுபடுவது எல்லாமே வாழ்க்கை, அது தேவை. ஆனால் அதை மாத்திரமே நாம் நம்பிவிட்டோம், அதை மாத்திரமே கோக்கமாக கொண்டோம், அதை மாத்திரமே வாழ்க்கையாக்கினோம், அதற்காகவே எல்லாவற்றையும் ஆக்கினோம். இன்னும் சொல்வேன், நம்மையே அதற்காக ஆக்கினோம். இல்லை இல்லை, அதற்காக அழித்தோம், நம்மையே அழித்தோம். இப்ப டாக்டர் சொல்கிறார், உங்க உடம்பு பலகீனமா போச்சு, நீங்க நல்ல உலகத்துல போய் சுத்தி கொண்டு வேர்வை வெயில் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துட்டீங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணல, ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணல, கொலஸ்ட்ரால் கூடி போச்சு, நீங்கள் உழைப்புன்னு எல்லாத்தையும் மறந்து உங்கள் உடலை நீங்கள் பேணவில்லை என்று சொல்லும்போது இனி எத்தனை முயற்சி எடுத்தாலும் குறைபட்ட உடல் குறைபட்டதாகவே போய்விடுகிறது, முழுமை பெறாமல் போகிறது. நான் சொல்வேன், உழைப்பு தேவை, உழைப்புக்காக நான் அழிவதா? பணம் தேவை, பணத்திற்காக என்னை மாய்த்துக் கொள்வதா? எங்கள் சகோதரிகளுக்கு கேட்கிறேன் நான், உழைப்பு தேவை, சம்பாத்தியம் தேவை, பணம் தேவை, அதற்கு நான் அழிவதல்ல. அதற்காக என்னையே இழப்பதா? தன்மானத்தை இழப்பதா? ஆரோக்கியத்தை இழப்பதா? நிம்மதியை இழப்பதா? இல்லை. உழைப்பு தேவை, வருமானம் தேவை, அதற்காக நான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் கொடுக்க வேண்டுமே தவிர அதை கொண்டு நான் முழுமை பெற முடியாது. இங்கே நீங்கள் முழுமை பெற வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். எப்படி முழுமை? என் ரப்பு என்னிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லா வாழ்க்கையும் நான் வாழ வேண்டும். சகோதரிகளை வைத்து எழுதுவார்கள் பெருமக்கள், 7 விஷயம் உங்களை முழுமைப்படுத்தும். முழுமை என்றால் அல்லாட்ட போற போது குறையில்லா மனிதனாக போவீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அதான் முழுமை. என் ரப்பு என்னை வரவேற்க வேண்டும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக், உன் ரப்பின் பக்கம் நீ போனாய் அல்லவா, மீண்டும் வந்துவிடு. என்னிடத்திலிருந்து போனாய், என் பக்கம் வா. நம்ம எங்கிருந்து வந்தோம்? அல்லாட்ட இருந்து தான் வந்தோம். மீண்டும் எங்க போகணும்? அல்லாட்ட தான் போகணும். என்னிடத்திலிருந்து நீ சென்றாய், என் பக்கம் நீ திரும்ப வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? ராலியத்தம் மரலியா, நான் உன்னை பொருந்தி கொண்ட நிலையில், நீ என்னை பொருந்தி கொண்ட நிலையில் வர வேண்டும். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. ஏதோ ஒன்று இல்லாமல் போயிடுறோமே, ஒன்று நாம் அவனை பொருந்திக்கிறோம், அவன் நம்மளை பொருந்திக்கிறது இல்லை. நம்ம அவன் பொருந்தி கொண்டான், நாம் அவனை பொருந்திக்கிறது இல்லை. ஏன்? நமக்கு எதிலேயுமே ஒரு திருப்தி வரவே இல்லை. எனவே தான் அல்லாஹ் சொன்னான், திருப்தி பெற்ற ஆன்மாவே, திருப்தி பெற்ற ஆன்மாவுக்கே அழைப்பு. என்னை நோக்கி நீ வந்துவிடு. மண்ணுக்கு வந்த எல்லா ஆன்மாக்களும் அங்கேதான் போக வேண்டும். அவன் அழைக்கும் ஆன்மா, என்னை நோக்கி வா என்று அவன் கூப்பிடுகிற ஆன்மா, நிம்மதி பெற்ற ஆன்மாவை கூப்பிடுகிறான். நிம்மதி எப்போது பெறும்? நான் முழுமையானால் அவன் கடமையில், அவன் ஹபீபின் சுன்னத்தில், உலகத்தில் அவனை அடைகிற பாதைகளில் நான் முழுமை பெற்றால் நான் நிம்மதி பெறுகிறேன். இன்றைக்கு மரணம் வரையிலும் மனிதன் நிம்மதி பெறாமலேயே போய்விடுகிறானே. எதிலும் நிம்மதி இல்லை. மனைவியை கொண்டாவது நிம்மதி பெற்றானா? இல்லை. பிள்ளைகளை கொண்டு இல்லை. சம்பாதித்ததை கொண்டு இல்லை. 30 ஆண்டுகள் துபாயில் இருந்தானே, சவுதியில் இருந்தானே, சிங்கப்பூரில் இருந்தானே, நிம்மதி பெற்றானா? இல்லை. கடைசியாக அவன் சொல்வான், என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் என்று சொன்னான். இதுவா வாழ்க்கை? நான் இப்போது சொல்லட்டுமா? நாங்கள் கிட்டத்தட்ட 55 வருடத்தை எங்கள் வாழ்க்கையில் தொலைக்கவில்லை, ஹாப்பியாக முடித்திருக்கிறோம், மகிழ்ச்சியாக முடித்திருக்கிறோம். கடந்து போகும் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷம் அளிக்கிறது, வரும் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்ப்பை தருகிறது. இனி வரும் நாட்களும் அல்லாஹுவை மகிழ்விக்க மாட்டோமா? கடந்த நாட்களை திரும்பி பார்க்கிறோம். அல்லாஹ் அவனை பொருந்தி கொண்டே வாழச் செய்திருக்கிறான்.
நமக்கு இருக்கிற நாட்களும் கடந்த நாட்களும் வெள்ளை நாட்களாக இருக்க வேண்டும், கருப்பு நாட்களாக போய்விடக்கூடாது. கடந்த நாட்களும் கருப்பாகிவிடக்கூடாது, வரும் நாட்களும் கருப்பாகிவிடக்கூடாது. நான் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் நிம்மதி பெற்றவனாக வாழ வேண்டுமா இல்லையா? அந்த வாழ்க்கை எங்கே? எதிலே குறைத்தோம்? தொழுகை இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. மனைவி இருக்கிறாள், திருப்தி இல்லை. கணவன் இருக்கிறான், பெண்ணுக்கு சந்தோஷம் இல்லை. எதிர்பார்த்த ஆண் பிள்ளைகள், வார்த்தெடுத்த பெண் பிள்ளைகள் எல்லாம் இருந்தும் ஏன் ஒரு வகையான மனப்போராட்டத்தில் வாழ்கிறோம்? யோசிக்க வேண்டுமா இல்லையா? இது ஒரு பொற்காலம் என்று நான் சொல்வேன். இங்கே நான் வாழ்வதற்காக தரப்பட்ட ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். இது விலை மதிக்க முடியாத பாக்கியம். அன்பர்களே, காணாக்கி விடாதீர்கள். சகோதரிகளே, வீணாக்கி விடாதீர்கள். சமூகத்தின் இளைஞர்களே, காலத்தின் அருமையை இழந்தால் மீண்டும் ஒரு முறை அது கிடைக்காது. கிடைக்குமா? இழந்த நாட்கள் மீண்டும் வருமா? எனவே முழுமை என்பது நான் அடைந்தாக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். மனசில் நான் முழுமையான மனிதனாக மாற வேண்டும். மனைவி, என் வாழ்க்கை முழுமையாகணும். மொத்தத்தில் முழுமை. முழுமை என்றால் பரிபூரணத்துவம். அதுல முதல் விஷயம் முஹாஃபதத்துன் அலா ஸலாத்தில் ஹம்ஸ். அல்லாஹ் கொடுத்த 5 வேளை வணக்கமும் தொழுகையும் என்னால், என் உணர்வால், என் வாழ்வால், என் காலத்தால் அது பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு வக்து மிஸ் ஆகுமையானால் நீ முழுமைத்துவத்தில் குறைபடுகிறாய். 5 வேளை பாதுகாக்கப்பட வேண்டும். பெருமக்கள் பதிவு செய்த செய்தி ஆழமாக பதிவு செய்யுங்கள். நான் உழைத்த காலத்தில் ஓடாடி போகிறேன் சம்பாதிப்பதற்கு. பக்கத்திலே பள்ளிவாசல், அதான் சொல்லப்பட்டது, இகாமத்தும் நடக்கிறது. ஒரு செகண்ட் உள்ள போயிருந்தால் என் வாழ்க்கைக்கான முழுமைக்கான அடையாளம் கிடைத்திருக்கும். சரி, போன வேலையை முடிச்சிட்டு போவோன்னு போவேன். போன வேலை முடியவே செய்யாது. ஏன்? அது முடிவதற்கு இங்கே தொழுதிருந்தால் முடிஞ்சிருக்கும். முடியாது. அப்படியே போய் போய் இன்னும் கொஞ்சம் கடைசியில் அந்த நேரம் முடிந்து போகும். முஹாஃபதத்துன் அலா ஸலாத்தில் ஹம்ஸ், 5 வேளை தொழுகை. இமாம் ஸுஹரி சொல்வார், நான் தமாஸ்கஸ் போயிருந்தேன், தமாஸ்கஸ் போனேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவை போய் சந்திக்கிறேன். அனஸ், ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர் அனஸ் அழுது கொண்டிருந்தார். அவர் அழுகை என்னால் ஏற்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. ஏன்? ஹாதிமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருள் நிறைந்த பணியாளர், பெருமானாருக்கு பணிவிடை செய்தவர், ஒரு பெரிய பாக்கியமான மனிதர் அனஸ் பின் மாலிக். அவர் அழுகிறார். அவர்களின் அழுகை என்னால் தாங்க இயலவில்லை. நான் கேட்டேன், லிமாதா, அனஸ் பின் மாலிக் அவர்களே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கிற விலை மதிக்க முடியாத பாக்கியம், அல்லாஹ் மனிதனை மேம்படுத்துவதற்காக தரப்பட்ட பாக்கியம். மனிதன் வாழ்க்கையில் உயர்வான நிலையை போய் எட்டி பிடிக்கிற வாய்ப்பு தொழுகை. இன்றைக்கு கவலைப்படுகிறேன், இந்த தொழுகை வீணடிக்கப்படுகிறதே என்றார்கள். இந்த தொழுகை வீணடிக்கப்படுகிறதே. எத்தனை பேர் மிஸ் பண்ணிட்டாங்க? நேரத்தை விட்டவங்க, ஜமாத்தை விட்டவங்க, கொஞ்சம் அசால்ட்டானவங்க, கலாவாக்குனவங்க. எந்த தொழுகையை பெருமானார் கட்டி காத்தார்களோ, சஹாபிகள் உணர்ந்தார்களோ, அந்த தொழுகை வீணாகி போய் கொண்டிருக்கிறதே. என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும்? தனக்காக அளவில்லை, தன் மகனுக்காக அளவில்லை, தன் மனைவிக்காக அளவில்லை, தன்னிடத்தில் வணக்கம் மிஸ் ஆகிவிட்டது என்று அளவில்லை. உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் விலை மதிக்க முடியாத அல்லாஹ் கொடுத்த இந்த பாக்கியம், மனிதனுடைய உயர்வையை தீர்மானிக்கிற பாக்கியம் இந்த தொழுகை. இந்த தொழுகையை விட்டு விடுகிறார்களே, அலட்சியப்படுத்துகிறார்களே, வீணாக்கப்படுகிறதே, தாங்க இயலவில்லை என்றார்கள் அனஸ் பின் மாலிக்.
நான் யோசிக்க சொல்லுகிறேன். சகோதரிகளே, உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 வயசுல தொழுக கடமை. 13 வயசு அல்லது 12 வயசு நீங்க பருவம் வந்திருப்பீர்கள். அன்றைக்கு இருந்து தொழுகை கடமை. இன்றைக்கு வரையிலும் அத்தனை தொழுகையும் பாதுகாக்கப்பட்டு விட்டதா என்று ஒரு முறை பாருங்கள். சில பெண்கள் 10 வயசுல பருவத்துக்கு வர்றாங்க, 11 வயசுல வர்றாங்க, 12 வயசுல வர்றாங்க, மெஜாரிட்டி ஆகிறாங்க 13 வயசுல. இல்ல, வயதை கொண்டு ஆண்களுக்கும் சொல்லுகிறேன், ஒரு 15 வயது எனக்கு பொறுப்பு வந்து விடுகிறது. 15 வயதிலிருந்து இதுவரைக்கும் அனஸ் பின் மாலிக் அழுதார்களே, தொழுகை வீணடிக்கப்படுகிறதே என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தொழுகை மிஸ் பண்ணி இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு உயர்வான இடத்துக்கு போகணும் என்று நினைக்கிறோம், நிம்மதியான பெருமூச்சு விட வேண்டும் என்று நினைக்கிறோம், வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அல்லாஹுவின் அருளையும் அன்பையும் முழுக்க பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். முழுமையான மனிதனாக அல்லாஹ்வை உன்னை ஆக்குவதற்கு நீ பேண வேண்டியது 5 வேளை தொழுகை என்றார்கள் சாலிஹீன்கள். சையதுனா இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் கொஞ்சம் வட்டமிடுங்கள், கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். இனி உலகத்தில் கேட்கிறவர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் விட்ட தொழுகை எத்தனை, சரியாக தொழுத தொழுகை எத்தனை, தூங்கிவிட்ட தொழுகை எத்தனை, கலாவாக்கியது எத்தனை. கண்ணீர் வடிக்க வேண்டும், ஒரு நாள் அல்ல, 1000 நாட்கள் நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஒரு தொழுகை என்பது அல்லாஹ்வோடு எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற உயர்வை நான் விளங்கிவிட்டால் விட்டுவிட்டேனே என்று நீங்கள் சஞ்சலப்பட்டு அழுது முடிப்பீர்கள். நான் பல இடத்தில் சொன்னேன், எனக்கு கிட்டத்தட்ட பருவம் வந்தது 13 வயது 12 வயது என் தந்தை என்னை பள்ளிவாசலுக்கு கட்டாயப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட நான் 12 வயதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் ஒரு தொழுகையை நான் கலாவாக்கியதில்லை. 12 வயதிலிருந்து இதுவரையிலும் கடமையான காலத்திலிருந்து தொழுகையை நான் கலாவாக்கியதில்லை. நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் கடந்த காலத்தை நினைத்தும் ஆனந்தப்படுகிறேன், வருங்காலத்தை நினைத்தும் சந்தோஷப்படுகிறேன். ஏன்? நாம் போகிற வழி முழுமைத்துவத்தை தேடி போகிற பாதை. சின்ன சின்ன அற்ப சுகங்களுக்காக, குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்காக என் பிள்ளைக்கு இன்றைக்கு மூக்கு குத்துகிறார்கள், காது குத்துகிறார்கள், என் பிள்ளைக்கு இன்றைக்கு சுன்னத்து நடைபெறுகிறது, என்னுடைய வீட்டிலே திருமணம், இத்தனை காரணங்களுக்காக தொழுகை விட்டும் தூரமாகி நிற்கிறவர்களை நான் கேட்கிறேன், நீங்கள் ஒன்று சரியாக நடக்கிறீர்களா என்று பாருங்கள். எங்க வீட்டில் கல்யாணம்னா என்ன, நான் தொழ வேண்டும். நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறேன், மண்டபம், எல்லாரும் மண்டபத்தில் அசம்பிளி ஆகிட்டாங்க, மணி ஆச்சு, இன்னும் வரல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நேரம் ஆகிட்டே இருக்குது, 1 மணி ஆச்சு, 1:05 ஆச்சு, வந்து சேரல. உடனே முடிவு செய்தோம், பாங்க சொல்லுங்க. மண்டபத்திலேயே பாங்கு, அப்படியே ஒரு ஜமாத், அவ்வளோ பேரும் பின்னாலே ஜமாத்து நடந்தது, தொழுதோம், என் டைம் வந்து போச்சு, அவ்வளவுதான். இன்றைக்கு சின்னம் சிறிய காரியங்களுக்காக நாம் விலகி நிற்கிறோமே, யோசிக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். அனஸ் பின் மாலிக் அழுகிறார். தொழுகை ஒரு மனிதனை உயர்ந்த நிலையில் கொண்டு நிறுத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு அபுல் ஹைஸமு தையஹானி வருகிறார். அபுல் ஹைஸமு தையஹானி வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு வீட்டில் வயசாகி போச்சு, பணிவிட செய்யறதுக்கு ஆள் இல்லை, ஏதாவது ஒரு அடிமைகளை தந்தா பிரயோஜனமா இருக்குமே. சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ இல்லைம்மா, வந்தா கூப்பிட விட்டு தரேன்னாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப யோசிக்க வைக்கும். அடிமை வந்தா கூப்பிட விட்டு தர்றேன். ஒருத்தர் தேவையை சொல்லும் போது அந்த தேவையை நிறைவேற்றணுங்கிற உணர்வு நம்ம இதயத்தில் இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. என்ன ஒரே கேட்கிறார் என்று குறைபடுவதா? அவரை கேட்க வச்சிருக்கார், நம்மளை கொடுக்க வச்சிருக்கான்னு சந்தோஷப்பட வேண்டாம்? அவரை கேட்க வச்சிருக்கான், நம்மளை கொடுக்க வச்சிருக்கான் அல்லாஹ். பெருமானார் சொல்லுதான் சொல்லுவாங்க, எதுல் உலியா கைருமின் எது சுப்புலா, அல்லாவுக்கு நன்றி சொல்லுப்பா, உன்னை கொடுக்கும் கையாக வைத்தான், வாங்கும் கையாக வைக்கல, வாங்கும் கையை விட கொடுக்கும் கை சிறந்தது என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. உங்களை நோக்கி ஒருவர் கேட்டால் அவர் கேட்டதற்காக அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களிடத்தில் தன் தேவை ஒருவர் சொன்னார், அவர் சொன்னதற்காக நன்றி சொல்லுங்கள். ஏன் தேவையை அவர்கிட்ட போய் சொல்லாம அவர் தேவையை எங்கிட்ட சொல்ற அளவுக்கு என்ன நீ அல்லாஹ் உயர்ச்சி வச்சிருக்கிறாயே, நீ உயர்த்தினாயே, என்ன கேட்கிறான் அப்படி நீ நினைச்சா
என்ன அங்க போய் கேட்க வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு பெரிய வேலையா? பெரிய வேலையான்னு கேட்கிறேன். உங்ககிட்ட இருக்க போய் தானப்பா அவன் வந்தான். உங்ககிட்ட இருக்க போய் தான் அவன் வந்தான். அவன் வரல, அவன் அல்லாஹ் வர வச்சான். நீ எப்படி நடக்கிறேன் பார்ப்பதற்காக வர வைத்தான். தோற்று போகி விடாதே அல்லாஹ்வின் பரீட்சையில். நீ இருக்கிறாய், காசோடு இருக்கிறாய், செல்வாக்கோடு இருக்கிறாய், அதிகாரத்தோடு இருக்கிறாய், பலமாக இருக்கிறாய். உன்னை இருக்க வைத்தவன் அல்லாஹ் ஒருவனை அனுப்புவான். நீ எப்படி நடக்கிறாய் என்று பரீட்சை செய்வதற்கு. அவனை நீ அலட்சியப்படுத்தி இல்லை என்று அனுப்பிவிட்டால் நன்கு கவலைப்படு. அல்லாஹ் அவன் பரீட்சையில் நீ தோற்று விட்டாய் என்று எழுதுவான். அப்படி எழுதுறது முக்கியம் இல்லை, இவன் சரியான ஆள் இல்லைன்னு கொடுத்ததை இன்னொருத்தன் கையில மாத்திட்டு எடுக்கிற இடத்துல ஒண்ணு கொண்டு போயிடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இங்கே தரப்பட்ட வாழ்க்கையும் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளும் உன்னை சோதிப்பதற்காகவே தந்தோம். திருக்குர்ஆன் பேசும். என் சோதனைக்கே வாழ்க்கை. வாசலில் நின்று ஒருவன் பசிக்கிறது என்று சொன்னால் நீ நன்கு ஞாபகமை, அல்லாஹ் என்னை சோதிக்க இவனை அனுப்பியிருக்கிறான். இந்த சோதனையில் நான் ஜெயிக்க வேண்டும். ஏதாவது கொடுக்க முடியலையா, அல்லாஹ்வுக்காக மாஃப் செய்யுங்க, பின்னால தருகிறேன். கனிவான வார்த்தை, கவுலும் மஅரூஃபுன் கைரும் மின் சதகா. நீ கனிவாக அவனிடத்தில் பேசுவது கூட தர்மத்தை விடவும் சிறந்தது என்றான் அல்லாஹ். எத்தபவுமாதான் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது. அன்னைக்கெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போய்த்தானே நீ நல்லா இருந்த, உனக்கு நான் கொடுக்கலன்னா உங்க எது என்ன, நான் கொடுத்து தானே நீ வளர்ந்த என்று நீ சொல்லி காட்டினால் அதை விட கொடுக்காம நல்லா இருப்பப்பா எங்கிட்ட இப்போ இல்லைன்னு சொல்லிவிட்டா கூட அது நல்ல வார்த்தை என்றான் அல்லாஹ். இன்னைக்கெல்லாம் சொல்லி காட்டுபவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அபுல் ஹைஸம் தையஹானி வருகிறார். தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே குழுமி இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இனி கேட்பவர்களுக்கும் சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் ஒரு தொழுகை இனி விடப்படுமையானால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பதில் சொல்லி தீர வேண்டும். தூக்கத்தில் சுபுகை விடுவதா, வேலை பளுவால் அசரை விடுவதா, இரவினுடைய நேரம் வந்த போது மக்ரிபையும் இஷாவையும் கவனக்குறைவாக்குவதா? 1000 வேலைகள் வரலாம். வேலைகளை கொடுத்த அல்லாஹ் அந்த வேலையின் வெற்றியின் ரகசியத்தை அடைவதற்கே தொழுகையை தந்தான். எங்கப்பா போற? பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறேன், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன், அதனால வக்து வந்துச்சு தொழ முடியல. அந்த மாப்பிள்ளை பார்க்க போற பாரு, அந்த காரியம் சக்சஸ் ஆகத்தான் இந்த தொழுகை. அதை விட்டுட்டு அங்க என்ன மாப்பிள்ளையை தேட போற? மாப்பிள்ளையை தேடி நீ போகிற போது தொழுதுட்டு போயிட்டன்னா மாப்பிள்ளை கிடைச்சுக்கிடுவார். அல்லாஹ் சொன்னான், தொழுகையாளிகள் வெற்றியாளர்கள். கத் அஃப்லஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையில கொஞ்சம் பக்தியை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் வெற்றியாளர்களாக யாரை தீர்மானிக்கிறானோ அவர்களை விட வேற யாரும் வெற்றியாளர்களாக இருக்க முடியாது. நிறைய வீடுகளில் தொழுகை வீணாக்கப்படுகிறது, நிறைய பெண்களால் தொழுகை விடப்படுகிறது. உங்க பிள்ளைங்களுக்கு கட்டளை இடுங்கள். அபுல் ஹைஸம் தையஹானி ரலியல்லாஹு அன்ஹு, நீ போப்பா, அடிமை வந்தா கூப்பிட்டு தரேன்ட்டாங்க. அது போயிட்டா, அடிமை வந்துச்சு, கூப்பிட விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்கன்னாங்க. அவர் வந்தார். 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஃபக்தர் ஐயுஹுமா ஷீதா, 2 பேர்ல யாராவது ஆள் நீங்க எடுத்துக்கங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் போய் பார்த்துட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு எடுக்க தெரியாது, தாங்களே ஒரு ஆளை சூஸ் பண்ணி தாங்க, 2 அடிமைகளில் ஒரு ஆளை தாங்களே சூஸ் பண்ணிருங்கன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கிட்ட ஒப்படைச்சிட்டியாப்பா? அப்போ அமானிதமாச்சே, நான் கரெக்டான ஆளை தரணுமே. அப்போ எதுக்கு கேட்குறாரு? வீட்டு வேலைக்கு கேட்குறார். வீட்டு வேலைக்கு அடிமை வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரில் ஒருத்தரை பார்த்து சொன்னாங்க, இந்தா இவரை கூட்டு போனாங்க. இவரை கூட்டு போ. காரணம் சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் வச்சுட்டு ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கான காரணம் சொன்னாங்க. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை எடுத்துக்கப்பா. ராயித்துஹு யுஸல்லி பில்லைல், அவர் நேத்து ராத்திரி அவர் இங்கே அடிமையாக வந்து சேர்ந்தார், அப்போது இரவில் பார்த்தேன் அவர் தொழுது கொண்டிருந்தார். இவர் உங்க வீட்டுக்கு லாய்க்கான ஆளு.
எங்க வீட்டு வேலை பார்க்கறதுக்கு உடல் வாட்டஞ்சாட்டமா இருக்குதா, ஆள் கொஞ்சம் கெப்பாசிட்டியான ஆளா, கொஞ்சம் தெம்பான ஆளா, வயசு கொஞ்சம் நிதானமான ஆளா. இப்போ நம்ம அப்படிதான் பார்ப்போம். நம்ம கடைக்கு வேலைக்கு ஆள் தேடுறோம்னா வயசானாலாம் ஒப்பேறாதுப்பா, சின்ன அவன்லாம் ஒப்பேறாது, கொஞ்சம் தெம்பா இருக்கணும், திடகாத்திரமா இருக்கணும். என்ன நம்ம சண்டை போடுறதுக்கு ஆள் தேடுறோம்? சண்டை போடுறதுக்கா? சர்க்காரை ஆலம் சொன்ன உதாரணம் பார்த்தீங்களா? ராயித்துஹு ஃபில் லைலி யுஸல்லி, நேத்து ராத்திரி இவர் வந்தார், இங்கே தொழுது கொண்டிருந்தார், அவரை தொழுகையாளியாக பார்த்தேன். உங்க வீட்டு வேலைக்கு ஊரை கூட்டு போப்பான்னாங்க. அவரை ஜூஸ் பண்றதுக்கு பெருமானார் வைத்த அளவுகோல், அவர் தொழுகையாளி. ஏன்? ஒரு தொழுகையாளி தன் வாழ்க்கையில் தனக்கு முன்னால் யார் இருந்தாலும் அவரிடத்தில் மோசடி செய்ய மாட்டார், ஏமாற்ற மாட்டார், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். உங்க வீட்டு வேலைக்கு வந்துட்டா கரெக்டா நடப்பார். நமக்கு ஒரு பாடம், தொழுகையாளியை தேர்ந்தெடுத்து வேலைக்கு கூட அமர்த்துங்கள். ஏன்? தொழுகையாளி தவறு செய்ய மாட்டார். நான் தொழுகையாளியா இருந்து தவறு செய்கிறேன் என்றால் நபியின் நம்பிக்கையிலே நான் மாற்றம் செய்கிறேன். நான் தொழுகையாளியா? பொய் சொல்லக்கூடாது. நான் தொழுகையாளியா? ஏமாற்றக்கூடாது. நான் தொழுகையாளியா? மோசடி செய்யக்கூடாது. இன்றைக்கு தொழுகையையே சில பேர் காரணமாக்கி அவர் தொழுகையாளிங்கிற நம்பிக்கை உண்டாக்கி அதை தொடர்ந்து தவறு செய்வீர்களே, ஆனால் அது எத்தனை பெரிய ஷரியத்துக்கு இழைக்கிற துரோகம். உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் குறைபாடு உள்ள பிள்ளையாக பிறந்தால் வாழ்கிற வரைக்கும் சிரமம். எனக்கு மாத்திரம் அல்ல, என் குடும்பத்திற்கும் பெற்றோர்களுக்கும். ஒரு பிள்ளை பிறந்துச்சு, ஒரு மாதிரியான மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, எத்தனை வருஷம், 25 வருஷம் ஆச்சு மூளை வளர்ச்சி இல்லாம அந்த குழந்தைய தூக்கி வச்சு, 25 வயசுல அது குழந்தை தான், அதனுடைய எல்லா வேலையும், அதுக்கு யூரின் பாஸ் பண்றதுல இருந்து பாத்ரூம் கழுகி விடுறதுல இருந்து பெற்றோர்கள் எந்த ஊருக்கும் போக மாட்டாங்க, அந்த பிள்ளையே கவனிச்சு கொண்டு இருப்பாங்க. குறைபாடு உள்ள பிள்ளையாக ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையின் கடைசி நேரம் வரையிலும் போராட வேண்டும். பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைக்கும் சிரமம். நீங்கள் உலகத்தை விட்டும் குறைபாடு உள்ளவர்களாக அல்லாவின் தர்பாருக்கு போனால் மன்னரை மாத்திரம் அல்ல, மறுமை போராவும் வருத்தப்பட வேண்டும். மறுமை போராவும் வருத்தம். குறைபாடு உள்ளவர்களாக விடைபெற்று விடுவோமையானால். எனவே நான் முழுமையாகுவதற்கான 7 காரணங்களில் முதல் விஷயம் தொழுகை. தொழுகை என்னிடத்தில் இருக்க வேண்டும். 5 வேளை சரியாக வேண்டும். ஜமாத்தோடு தொழ வேண்டும். கலாவாக கூடாது, காரணம் இல்லாமல் விடக்கூடாது. குளிரா இருக்குமா, தொழுதாக வேண்டும். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வான் என்ற பகுதிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க சஹாபாக்களோடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களோடு போய் நிற்கிறாங்க. உஸ்வானுடைய பகுதி பக்கம். உஸ்வான் எதிரிகள் இவங்களை போருக்கு தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் போர் மூலல்ல. எதிரிகள் பேசிக்கிட்டாங்க, கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் காத்திருப்போம், இப்போ ஒரு தொழுகை வரும், அந்த தொழுகை அஹப்பு இலைஹிம் மின் ஆபாயிகும் அபுனாயிகும், அவங்க தாய் தந்தையை விட, அவங்க பெற்றெடுத்த ஆண் மக்களை விட அந்த தொழுகை அவங்களுக்கு உயிரை விட மேலானது. பேசுறது முஸ்லிம்கள் அல்ல, ஈமானுடையவர்கள் அல்ல, எதிர்காலத்தில் இருந்து உள்ளவர்கள் பேசுகிறார்கள். இப்போது ஒரு தொழுகை வரும், அந்த தொழுகை அஹப்பு இலைஹிம் மின் ஆபாயிஹிம் வ அபுனாயிஹிம், மூமின்களுக்கு அவர்களின் பெற்றோர்களை விட, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட அந்த தொழுகை நேசமானது. அந்த நேரத்தில் அவங்க தக்பீர் கட்டுவாங்க, உலகத்தையே மறந்துடுவாங்க, உலகத்தையே மறந்துடுவாங்க. இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்னாங்க. நமக்கு பிளஸ் என்ன பிளஸ்? அவங்க நிற்கும் போது நம்ம மொத்தமா அவங்கள தாக்கி விடலாம். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உஸ்மானுக்கு மத்தியிலே போய் ரசூல் நிக்கிற நேரம் இது. சர்க்கார் ஆலம் சஹாபாக்களும் மொத்தமா தாக்கிடலாம், ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ வரும் அந்த வக்துன்னாங்க. கரெக்டா வக்து வந்துச்சு. என்ன வக்துன்னா அசர் வக்து, அசருடைய தொழுகை. பாங்க சொன்னாங்க, காம சொன்னாங்க. வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் இறங்கி வந்தார். யா ரசூலல்லாஹ், பெரிய சூழ்ச்சி திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே தொழுகை அவர்கள் சொன்னதை போல் பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட நமக்கு உயிரானது, மேலானது, பிரியமானது. உண்மை, அதை செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், மொத்தமா தொழ வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். என்ன செய்யணும்? 2 பிரிவாக, ஒரு பிரிவு தொழுகையில் இல்லுங்கள், ஒரு பிரிவு எதிரியை நோக்கி நிற்கட்டும்.
தக்பீர் கட்டினாங்க சஹாபாக்கள், எல்லாத்தையும் மறந்து நிற்கிறாங்க. எதிரிகள் சந்தோஷப்பட்டாங்க. தெரிஞ்சு இந்த பக்கம் வந்து பார்த்தா பாதி பேர் எதிரியை பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிறாங்க. என்ன இல்லாம, தொழுகை இல்லாம ஆடி போயிட்டாங்க. நம்ம நோக்கம் நிறைவேறாம போயிட்டு, உயிரை விட தொழுகை மேலதான். ஆனா ஒரு பிரிவு தனியா நிற்கிறாங்களே. அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்கள் தொழுகையை உயிரை விட மேலாக மதித்ததால் உங்கள் உயிரை நான் மதிக்கிறேன் என்றான் அல்லாஹ். உங்க உயிரை நான் மதிக்கிறேன். இப்ப அவங்க மொத்தமா அழிக்க நினைக்கிறாங்க, அனுமதிக்க மாட்டேன். ஏன்? அவர்கள் எடுத்த முடிவு, இவர்களுக்கு தொழுகை உயிரை விட, தாய் தந்தையை விட, பிள்ளையை விட மேலானது. எனவே தொழும் போது தாக்கலாம், இப்போது நீங்கள் தொழுக வேண்டாம், பாதி பேர் தொழணும், பாதி பேர் நில்லுங்கள். அன்னைக்குதான் போர்க்களத்தில் எப்படி தொழணுங்கிற சட்டமே வந்தது. உங்க உயிரை நான் மதிப்பேன்கிறான் அல்லாஹ். நீங்க தொழுகையாளியாக மாறுவீர்களேயானால் நீங்கள் முழுமை பெறுகிறீர்கள். எதிரிகளை விட்டும், சூழ்ச்சிகளை விட்டும், சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்படுகிறீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது பகுதி இதாஅத் ஜௌஜ், பெண்களுக்கு குறிப்பாக கணவனுக்கு கட்டுப்படுதல். நீங்க முழுமையாகி விடுவீர்கள். கணவன் சொன்னா கேட்டுறணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். அவர் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஹஜ்ரத் எல்லாரும் பேசுறாங்க, நீங்களும் அப்படியே பேசுறீங்களேன்ட்டு. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கணவன் சொன்னா கட்டுப்படணும், கணவன் சொல்ல மீறக்கூடாது. அவர் சொல்லுக்கு மதிப்பு. அவர் சொன்னதை நீங்க கேட்டால், அவரை சந்தோஷப்படுத்தினால், அவர் விருப்பத்தை பூர்த்தி செய்தால், அவர் எப்படி நடக்க விரும்புவாரோ அப்படி நீங்கள் மாறினால், அவரை பார்த்து, உங்களை பார்த்து அவர் சந்தோஷப்படும் இடத்தில் நீங்கள் இருந்தால், அவர் பார்க்கும்போது மகிழ்ச்சி கொடுப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு 8 சொர்க்கமும் அட்வான்ஸா திறந்திருக்கும் சொன்னார்கள் நபிகள் நாயகம். கணவனை மதிப்பதும், சொல் கேட்பதும், பிரியத்தை பூர்த்தி செய்வதும், அவர் பார்க்கும் போது கூட சந்தோஷம் கொடுப்பது. அவர் சொன்னால் கட்டுப்படுறார். கணவனுக்கு கட்டுப்படுவதால் ஒரு பெண் முழுமை பெறுகிறாள், பரிபூரணம் அடைகிறாள். அவள் உயிர் விரிந்தால் முழுமை பெற்ற பெண்மணியாக அங்கீகரிக்கப்படுகிறாள். எங்கள் சகோதரிகளே, உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் கணவன் சந்தோஷத்தை அடைவதற்கு. அதே சமயம் அந்த பாயிண்ட் இந்த பக்கம் கொண்டு வருவோமையானால், மனைவியை சந்தோஷப்படுத்தும் இடத்தில் ஒரு கணவன் இருக்க வேண்டும். மனைவி மகிழ்ச்சி அடைகிற அளவிற்கு நீங்கள் நடக்கவும் வேண்டும். நீங்கள் சொன்னால் அவள் கேட்கிற இடத்தில் அவர்களை வைக்கவும் வேண்டும். எப்போதும் மனைவியை வருத்தப்படுத்துவதும், கோபப்படுத்துவதும், ஆணாதிக்கம் மிகைத்திருப்பதும், அதிகாரப்படுத்துவதும், என் லைஃப்ல நீ என்ன தலையிடுவது என்று கேட்பதும், என் வருமானம் எனக்கு சொந்தம், அதில் நீ கேட்காத என்று சொல்வதும். நிறைய பேர் தன் வருமானத்தை மனைவிட்டு சொல்றது இல்லை. நிறைய பேர் தன் ரகசியத்தை மனைவிட்டு சொல்றது இல்லை. நிறைய பேர் என்ன நடக்குதுங்கிறது மனைவிட்டு சொல்றது இல்லை. எங்க போனோம்னு சொல்றது இல்லை. வீட்டுக்கு வரணும், சாப்பாடை போட்டு வைக்கணும், சாப்பிடணும், எங்க லேட்டு, அதையே நீங்க கேட்கிற. நீ கணவனா இருக்கிற தகுதியையே இழந்து விட்டாய். நீ கணவன் அல்ல. நீ உன்னை அவள் கேட்காமல் யாரு கேட்பது? அப்படி கேட்கிற ஒரு ஆன்மா உங்கூட அல்லாஹ் வச்சிருக்கிறானே, அந்த நசீபை நீ இழக்க போகிறாயா? என் கணவனை காணலியேன்னு உன்னை தேடி பருத வைத்து எங்க இவ்வளவு லேட்டுன்னு ஒரு மனைவி கேட்கிறான்னா, அது கேட்கிற அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தது? எங்க மாச வருமானம் உங்களுக்கு என்னதாங்க? என்ன வந்தா உனக்கு என்ன? எங்க லேட்டு? நான் லேட்டா வருவோம், பிந்தி வருவோம், முந்தி வருவேன். ராத்திரி 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க, 1:30 மணிக்கு வருவீங்களே, அது ஏன் இஷ்டம், ஏன் வீடு, ஏன் வாசல். அவர்கள் சரியான மனிதர்களா? மனைவிக்கு கணவனாக இருக்கிற தகுதி உடையவர்களா? நான் பகிரங்கமாக அறிவிக்கிறேன், நீங்கள் நல்ல கணவனே இல்லை. மனைவியை மதித்து பழகுங்கள், மனைவி பேச்சை கேளுங்கள், மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் மனைவி கொடுத்த ஆலோசனை தனக்கு நிம்மதி அளித்ததாக சொல்கிறார்கள். ஆலோசனை கொடுக்கும் இடத்திலும் நமது வீட்டு பெண்கள் இருக்கணும். நான் இன்னைக்கு எந்த பயணம் செய்தாலும், நான் எங்க வந்திருக்கிறேன் எங்க வீட்டம்மாக்கு முதல்ல மெசேஜ் போயிடும். காலையில் ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க, புறப்படுவேன், எம்மா நான் மதரசாவுக்கு போறேன் சொல்லிட்டு போறது. அப்புறம் வந்த உடனே எத்தனை மணிக்கு வருவேன்பாங்க. நான் 11:30 மணிக்கு வருவேன். கொஞ்சம் லேட் ஆகும், ஃபோன் பண்ணுவாங்க, 11:30 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களே, இன்னும் வர காணலையே. அம்மா வந்த இடத்துல ஒரு மசோரா ஆச்சு, கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்றாரு.
திடீர்னு நான் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியது வரும். உடனே அங்கிருந்து மீண்டும் பெறப்பட்டு வீட்டுக்கு வந்து, ஏம்மா இன்னைக்கு காலையில் திடீர்னு பக்கத்துக்கு போக வேண்டி இருக்குது, அங்கே ஒரு சின்ன பேர் வைக்கிறது, போயிட்டு வரேம்மா சொல்லி. ஏன் இல்லைன்னா நான் வர்ற வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. மனைவியும் அப்படி இருக்க வேண்டும். இந்த மனுஷன் சுத்திட்டே தான் அலைவாருன்னு அவங்க வேலையை அவங்க பார்க்கக்கூடாது. ஒரு கணவனுக்கென்று உள்ள முகவரியை நீங்கள் பாதுகாத்து விடுங்கள். நீங்கள் முழுமையான மனிதர். ஒரு மனைவி தான் எப்படியெல்லாம் கணவனோடு தன்னை அழகுபடுத்த வேண்டும், இந்த அளவிற்கு மார்க்கம். கணவனின் சந்தோஷத்திற்காக நீ நறுமணமும் பூச வேண்டும், நல்லாடை அணிய வேண்டும், அலங்காரம் செய்ய வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், மார்க்கம். ஒரு பெண் நல்லாடை அணிய வேண்டும், மார்க்கம். நறுமணம் பூச வேண்டும், கணவனுக்கு முன்னால் மட்டும். வீட்டுக்குள் அழகாக இருக்க வேண்டும். கணவன் இருக்கிற போது கந்தாடை அணியக்கூடாது, அழுக்காக இருக்கக்கூடாது. உன் வீட்டில் உன் கணவன் இருக்கிறார் இல்லையா, அவர் பார்க்கும் கண்களில் நீ மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இந்த உறவு அருந்து போகக்கூடாது இல்லையா. பார்க்கும் போதெல்லாம் கணவன் உன்னை பார்த்து மகிழ்ச்சி பெறும் அளவிற்கு நீ உடையால், உடலால், உன் கோலத்தால், குணமால் அழகாக வேண்டும். எங்கள் சகோதரிகளே, மார்க்கம் என்பது ஏதோ நீங்க தொழுகையில் அழகாகுங்கள், நோன்பு அழகா பிடியுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. கணவனின் கண்ணுக்கு அழகாகுங்கள். அவர் வீட்டில் இருக்கிற போது நீ அழுக்காடை உடுப்பதை மார்க்க அனுமதிக்காது. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மனைவியை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபி அவர்களின் மனைவி வந்து சந்திக்கிறார்கள். என்ன அழுக்கா இருக்கிறீங்க, வேற அழுக்கா இருக்காம என்ன இருக்கிறது? எங்க வீட்டுக்காரருக்கு மனைவி மேலெல்லாம் பிரியம் இல்லை, பாசம் இல்லை, நேசம் இல்லை, தேட்டம் இல்லை. அவர் அல்லாண்டு காலையில நோன்பு வைக்கிறாரு, ராத்திரி போய் நின்று தொழுகிறார். நான் என்ன செய்யறது? அப்படி அந்த அம்மா சொல்ல, அண்ணல் பெருமானார் இடத்திலே ஐஷா நாயகி, என்ன பார்த்தீங்களா அந்த அம்மா இப்படி இருக்குது. பெருமானார் அவரை கூட விட்டு, இன்ன அலைக்கு இன்னலி ஐனிக்கு அலைக்கு ஹக்குன் ஒளி சௌஜிக்க அலைக்கு ஹக்குன், என்னப்பா செய்யற? பள்ளிவாசல் வீடுமா இருக்கிறேன், நோன்பு வச்சிட்டு இருக்கேன், நாத்தெல்லாம் தொழுகிறேன். அப்பா மனைவி இருக்கிறாள்ப்பா, மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டாமா? நீ கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. சப்தமிட்டார்கள் பெருமானார், இனி நீ தொலை விட மாட்டேன், உன்னை குறிப்பிட்ட அளவுதான் தொழணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அந்த அம்மா கந்தாடையில் இருந்தது ரசூல் அனுமதிக்கல. அடுத்து வர்றாங்க ஐஷா நாயிட்ட, சும்மா ரொம்ப பலவரப்பான ஆடை, என்ன கணவன் ஜோராயிட்டாரு. ஒரு பெண் தன்னை அலங்கரிப்பதற்கு கூட கணவனின் எதிர்பார்ப்பு தேவை இருக்கிறது. இஸ்லாமும் ஈமானும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அழகான வாழ்க்கை. இங்க இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். நீ அல்லாஹ் இடத்தில் முழுமையான மனிதனாக ஆகுவதற்கு உன் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். ஒரு பெண் அல்லாஹ்விடத்தில் முழுமையான பெண்ணாக மாறுவதற்கு கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்ப இந்த பாயிண்ட். மூணாவது மர்தாத்துல் ரப்பு. 7 விஷயத்தையும் சும்மா 1 2 3 7ன்னு சொல்லிட்டோம்னா பொருளே இருக்காது. மூணாவது மர்தாத்துல் ரப்பு, ரப்பை பொருந்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை பேரை பொருந்தி கொண்டு இருக்கிறோம்? என் ரப்ப நான் பொருந்திக்கிடணும், அவன் அழகாக்கி கொடுப்பான், பொருந்திக்கிறனும். கொஞ்சம் சங்கடப்படுத்தும் நிலை வரும், பொருந்திக்கிடணும். நேற்று வாழ்த்திய இதயம் இன்று தூற்றும், நேற்று புகழ்ந்தவர்கள் இன்று இகழ்வார்கள், நேற்று கை நிறைய இருந்தது இன்று குறையும், நேற்று வியாபாரம் பரக்கத் இன்னைக்கு குறைஞ்சு போகும், நேற்று உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ராத்திரி தூக்கம் வந்துச்சு, முந்தைய நாள் தூக்கம் இல்லை, ரெண்டும் என் வேலை என்கிறான். தூக்கம் வந்ததும் என்னுடைய நாட்டம், தூக்கம் போனதும் என்னுடைய நாட்டம். நேற்று வியாபாரம் நடந்ததும் நானே, நேற்று முந்தைய தினம் வியாபாரம் நடக்காமல் இருந்ததுக்கும் நானே. அன்று உனக்கு வாழ்த்து செய்திகள் வந்ததா? நானே காரணம். அன்று ஒருவன் வாழ்த்து செய்தி கொடுத்தவன் உன்னை இகழ்ந்தானா? அங்கும் நான் இருக்கிறேன். மர்தாத்துல் ரப்பு, ரப்ப பொருந்திக்கொள். என்னை இப்படியெல்லாம் பேசிட்டானே, ஏன் போட்டு புலம்புகிறாய்? அவன் பேச என்ன அவனுக்கு ரைட் இருக்குது? அவனை வச்சு உன்னை பேச வச்சு அல்லாஹ் பார்க்கிறான், ஏத்துக்கிறாயா என்று. பொருந்திக் கொள்ள வேண்டியவன் அல்லாஹ். இன்பம் வரும் போதும் அவனை பொருந்திக்கொள், துன்பம் வரும் போதும் அவனை பொருந்திக்கொள், கிடைக்கும் போதும் பொருந்திக்கொள், எடுக்கும் போதும் பொருந்திக்கொள். நல்லா இருக்குது உடல், பொருந்திக்கொள். கொஞ்சம் நோயை கொடுக்கிறான், பொருந்திக்கொள். அனுமதி இருக்கிறது இந்த நோயை குணமாக்கு என்று கேட்பதற்கு.
ஏன்டா கொடுத்தேன், என்ன இந்த மாதிரி சோதிச்சுட்ட சொல்ல அனுமதி இல்லை, சுகத்தை கேட்க அனுமதி. கொடுத்து பார்க்கிற அல்லாஹ் எடுத்தும் பார்ப்பான். ஹயாத்தை கொடுத்தும் சோதிப்பான், மௌத்தை கொடுத்தும் சோதிப்பான். அப்ப ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் முழுமையான மனிதராக என்னை வந்து சந்திப்பீர்கள். தாய்மார்களே, முழுமையாக போக வேண்டும் அல்லாஹ்வின் தர்பாருக்கு. சின்ன சின்ன சஞ்சலங்களை சொல்லாதீர்கள். முட்டு வலியில போய் அவதிப்படுறேன், கால் வலியில கிடந்து கஷ்டப்படுறேன், சுகர்ல கிடந்து படாத பாடுபடுறேன், ஏன் சொல்ற? சொல்றதுனால லாபமா? டாக்டர்ல சொல்லு, மருத்துவம் கிடைக்கும். ஊரெல்லாம் சொல்வதா? ஊரெல்லாம் சொல்வதா? அப்படியானால் நீ சொல்வது அல்லாஹ்வை அல்லவா குறை சொல்கிறாய்? அல்லாஹ்வை அல்லவா குறை சொல்கிறாய்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு தந்த துன்பத்தை மறைத்து விடு என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. துன்பம் மறைக்கப்பட வேண்டும். உஸ்தாட்ட போய் சொல்லலாம், ஷேக்கிட்ட சொல்லலாம், கொஞ்சம் கஷ்டப்படுற ஹஜரத் சர்க்கார் துஆ செய்வதற்காக. ஷேக்கிட்ட சொன்னா துஆ செய்வாங்க, ஆலிம்கள்ட்ட சொன்னா துஆ செய்வாங்க, டாக்டர்கிட்ட சொன்னா மருந்து தருவாங்க, மனைவிட்ட சொன்னா ஆறுதல் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஊரெல்லாம் சொல்றதா? போன் அடிச்சு எல்லாத்துக்கும் சொல்லிடுறாரு. விஷயம் தெரியுமா? எப்படி இருக்கு ஹாஜியார்? ஹாஜியார் என்னப்பா இப்போ ஹாஜியார் காலெல்லாம் கை காய் இழுத்து கிடக்குது, ப்ரெஷர் கூடி போச்சு, சுகர் கூடி போச்சு, நான் யாருக்கும் எந்த துரோகம் செய்யலை. உடனே சொல்லிடுவார், யாருக்கும் எந்த துரோகம் செய்யலை. எத்தனை பேருக்கு என்ன துரோகம் செய்தீங்கன்னு அல்லாஹ் பட்டியல் போட்டு வச்சிருக்கான். எத்தனை பேருக்கு எத்தனை துரோகம் செய்தீங்கன்னு அல்லாஹ் பட்டியல் போட்டு வச்சிருக்கான். நம்ம ஆள்கிட்ட ஒரு பேச்சு எப்போது வச்சுக்கிறாரு, ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா, நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன், எனக்கே இந்த பாடு, நீ செய்த துரோகத்தை அல்லாஹ் பட்டியல் போட்டு வெளியிட்டால் தாங்க முடியுமா? நானே இன்னொருக்கும் சொல்லலை யாருக்கும் எந்த துரோகம் செய்யலன்னு. எனக்கே தெரியாமல் துரோகம் நடக்கலாம். ஆனால் மனசாட்சிக்கு முன்னால் அல்லாஹ்வை பயந்து நம்ம யாருக்கும் துரோகம் செய்யாம வாழ்ந்தாக வேண்டும். மரலாத்துல் ரப்பு என்று ஒரு பாடம். ரப்பை புரிந்து கொள்ளுங்கள், அவன் பொருத்தமே ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் திருக்குரானில் சொன்னான், நான் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், எல்லாவற்றையும் கொடுத்தேன். உனக்கு நான் கொடுக்கிற பெரிய வெகுமதி என் பொருத்தமே மிகப்பெரியது. ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். சாபாக்களுடைய வாழ்க்கை ஒன்று ரெண்டா? அல்லாமா ஃபத்துகுல் முஸ்லி ரஹிமஹுல்லாவை பற்றி நான் நிறைய சொன்னேன். அல்லாஹ்வுடைய தியானத்திலே வாழ்ந்தவங்க, எப்பவுமே முராக்கபா இருப்பாங்க. சுபு தொழுதுட்டு அவங்க வீட்டம்மாவும் ஸ்ரீதேவி, அந்த அம்மா காலைல சுபுக்கு பின்னால கொஞ்ச நேரம் முராக்கபா இருக்கும். நம்ம பையத்து கொடுத்துட்டா முராக்கபா கொடுக்குறோம். முராக்கபானா கண்ணை பொத்திட்டு அப்படி உட்கார்ந்துடுறோம். அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ்வோடு நான் இருக்கிறேன், வெளி சிந்தனைகள் வரக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது, அல்லாஹ்வோடு இருக்கிறேன், அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அப்படி உட்கார்ந்துடுறது. மூச்சு மட்டும்தான் ஓடணும், சூரியறது, ஊதல் எடுக்கிறது, போனு எல்லாத்தையும் தூக்கி நகட்டி விட்டு திடீர்னு என்ன வரும், ஓ சாவி அங்கே வச்சுட்டு வந்துட்டோமே, அது ஷைத்தானுடைய வேலை. நம்முடைய அந்த இறை தியானத்தை கெடுக்கிறது. எதுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரு 5-10 நிமிஷம் இருக்கணும். அந்த இருக்கை கிடைத்து விட்டால் வாழ்க்கை மொத்தமும் நிம்மதியாகி விடுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாமா ஃபத்துகுல் முஸ்லி சுபு தொழுதுட்டு முராக்கபால இருக்கிறாங்க. அப்படி தியானத்தில் என்ன நடந்தாலும் தெரியாது. அவங்க வீட்டம்மாவும் இருப்பாங்க, ஜாடிக்கேத்த மூடி. நம்மள்கிட்ட இருக்கிற இபாதத்தும் தீனும் மார்க்கமும் பற்றும் இது எல்லாம் நம்ம மனைவிட்டே இருந்துட்டா நம்ம என்ன தவம் செய்தோமோ அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். சில நேரத்தில் அவங்க ஒரு பக்கம் இழுக்குவாங்க, நம்ம இன்னொரு பக்கம் இழுப்போம். ஜாடிக்கேத்த மூடி அமையணும். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்கள் அப்படி ஆக்கி வைப்பானாக. நம்ம மார்க்கத்துக்கு அவங்க தோள் கொடுக்கணும், அவங்களுக்கு நாம தோள் கொடுக்கணும். நல்லா இருக்கும். ஏமா ஸ்ரீதேவி, இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோமா, ரொம்ப சந்தோஷங்க, நீங்க என்னென்ன வாங்கணும் வாங்கிட்டு வந்துருங்க, லிஸ்ட்டை போட்டு கொடுக்கணும், சமையல் கேட்டில் இறங்கிடணும். அவங்க தான் ஸ்ரீதேவி. 10 பேருக்கு அங்கே யார் இருக்கிறா, வேலைக்காரியா நானே? அந்த அம்மா அப்படி பேசிச்சு வைங்க, நான் எந்த சதக்காவும் கொடுக்க முடியாது. ஏமா எங்க வீட்டில் இன்னைக்கு ஷேக் வந்திருக்காங்கம்மா, நிறைய செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ். எனவேதான் நாம் பெற்ற மார்க்க பற்றை நம்ம வீட்டு பெண்களுக்கும் நாம் கொடுத்தாக வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க மனசுல ராகத்தாயிடும். எங்க வீட்டில் விருந்து நடந்துகிட்டே இருக்குது, யாருக்குமே தெரியாது, ரகசியமா விருந்து நடந்துகிட்டே இருக்கும். என்ன வேற ஒன்றும் இல்லை,
எந்த நேரத்தில் யார் வந்தாலும் ஃபோன் பண்ணி ஏமா இன்னைக்கு ஆள் வர்றாங்க, அடுத்தடுத்து அந்த காரியம் தயாராகிட்டே இருக்கும். எங்க நேற்று தானே இன்னைக்கு தானே அந்த பேச்சே இருக்காது. காரணம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எத்தனை பேர் வந்தாலும் நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை, செய்ய வேண்டியவனாக அல்லாஹ் இருக்கிறான். கஷ்டத்தை கொடுக்கறதே இல்லை, ஆள் வருது மெசேஜை கொடுக்கறது, என்னென்ன ரூபத்தில் சாப்பாடு வந்து சேரணுமோ அது வந்து சேர்ந்துடும். அவங்க விளங்கிட்டாங்க, இவங்க வந்து எதை கொண்டு கொடுத்தாலும் அல்லாஹ்வை வச்சே வேலை வாங்குவாங்க, அல்லாஹ்வை வச்சே காரியத்தை நடத்துவாங்க. அந்த மனோநிலை. நேரம் நிறைய போயிட்டு, இந்த பயான் அடிக்கடி சொல்றது நேரம் பார்த்து பேசுற பயான் இல்லை, இது என்னதான் பேசணுங்கிற தீர்மானிச்செல்லாம் பேசுறது இல்லை. உங்க வாழ்க்கையில் இனி வரவேண்டிய காலம், நான் சொன்னது இப்போ 3 சப்ஜெக்டை முடிக்கிறேன். இந்த 3 வந்துட்டாலே பெரிய கிஃப்ட் தான். இந்த 3 வந்துட்டாலே வாழ்க்கையில் இனி ஒரு பொழுது தொழுகை மிஸ் ஆகாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இஷாவில் இருந்து நம்ம துவக்கிறோம். இது வரைக்கும் தொழுகை விட்டவங்க, கலா விட்டவங்க எண்ணுங்க, இனி என் வாழ்க்கையில் கலா வரக்கூடாது. ஜமாத்து தொழுகை விட்டோம், இனி நான் ஜமாத்தை விடக்கூடாது. பள்ளிவாசலுக்கே போகல, இனி நான் போகணும். ஆஃபீஸ் இருந்துச்சு, வேலை இருந்துச்சு, உத்தியோகம் இருந்துச்சு, எதா இருக்கட்டும், வக்து நேரத்தில் அல்லாஹ்வுக்காக நேரத்தை கொடுத்துருங்க. உங்க வேலையை அல்லாஹ் லேசாக்கி கொடுத்துருவான். அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிற வாழ்க்கை. ஃபத்துல் முஸ்லி ரஹிமஹுல்லா சுபு தொழுதுட்டு முராக்கபா இருந்து எஞ்சி வர்றாங்க. அவங்க வீட்டம்மா கரெக்டாக அவங்க முராக்கபா முடிக்கும் போது அம்மா கொஞ்சம் அட்வான்ஸாக முராக்கபா தியானத்தை முடிப்பாங்க. முடிச்சுட்டு அவங்க டீயை போட்டு கணவனுக்கு கொண்டு வருவாங்க, கணவனுக்கு கொண்டு கொடுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் பழக்கம் மாற்றி, நானே காலையில் சுபு முடிச்சுட்டு முதல்ல டீ போட்டு எங்கள் வீட்டம்மாவுக்கு நான் தான் கொடுக்குறது. அன்றைக்கி 2-3 ஆலிம்சாக்கள் சொன்னாங்க, ஹதரத் இந்த செய்திலாம் அடிக்கடி சொல்லாதீங்க, நாங்கள் வீட்டில் படாத பாடுபட வேண்டியிருக்குது. ஹசரத்துங்கிறீங்க, ஷேக்குங்கிறீங்க, உங்கள் ஷேக்கை நீங்கள் பின்பற்ற மாட்டீங்களா? இந்த விஷயத்தில் நான் தான் டீயை போட்டு கொடுக்குறேன். அது நான் பெருமையாட்டும் சொல்லலை, எங்கள் வீட்டம்மாவை குறையாட்டும் சொல்லலை. எனக்கு ஒரு பிரியம் இருந்துச்சு. பெருமானார் வீட்டில் தன்னுடைய மனைவியர்களின் வேலைகளில் பங்கெடுப்பார்கள். எப்படி பங்கெடுத்தாங்க அதையெல்லாம் தாண்டி நான் ஒரு பழக்கம் வச்சுருக்கேன். காலையில் முதல்ல என் கையால் டீ போட்டு அவங்களுக்கு கொடுக்குறார். எங்கள் வாப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் என் பெற்றோர்களுக்கு நான் தான் காலையில் வெள்ளன டீயை போட்டு கொடுத்தேன். அவங்க துவா செய்தாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டம்மா நான் வெளியூருக்கு போயிட்டா சொல்லுவாங்க, நீங்கள் ஊருக்கு போயிட்டாலே காலையில் டீ லேட் ஆயிருதும்பாங்க. சந்தோஷம். அல்லாமா ஃபத்துல் முஸ்லிம் மனைவி டீயை போட்டு கொண்டு வர்றாங்க கணவருக்கு கொடுப்பதற்காக. கொடுக்க வரும்போது அவங்க ஆட காலில் பின்னி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தாங்க, அந்த சூடான டீ அது ஒரு பக்கமா கீழே விழுந்தாலும் காலு பின்னி விழுந்து காலில் இருந்து நகம் பேந்து போச்சு. நகம் பேந்து ரத்தம் வலியுது. அல்லாமா ஃபத்துல் முஸ்லி பார்க்கறாங்க, சுபஹானல்லாஹ். நான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன துரோகம் செய்தேன், யாருக்கு தீங்கு செய்தேன், எனக்கு எதுக்கு சோதனை, அப்படிலாம் நம்ம பேசணும்னா அது அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வை பொருந்திக்கிட்டவங்களுடைய அடையாளமும் இல்லை. ஏன்னா நான் வச்ச அந்த 7 சப்ஜெக்ட்டுமே 7000 நிமிடங்கள் பேசணும். அல்லாஹ்வை நான் பொருந்திக்கிட்டேங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் நடக்கு ஏன் நடக்கு ஏன் நடக்கு நீ யோசிச்சா அது பொருந்திக்கிட்டதுக்கு அடையாளம் அல்ல. நான் எப்படி நடந்தாலும் நடக்க வேண்டியது நடக்கும். நான் நல்லா இருந்தேனே, இன்னைக்கு சுபு தொலை தானே செய்தேன், இன்னைக்கு நான் 4 பேருக்கு நல்லது தானே செய்தேன், நான் இப்போ எங்கே வந்தேன், பள்ளிவாசலுக்கு தானே வந்தேன், ஏன் கீழே விழுந்துட்டேன்? பள்ளிவாசலுக்கு வர வச்சு கீழே விழ வச்சான அல்லாஹ். என் ரப்பு எவ்வளவு பெரிய ரகசியம் உள்ளவன் எனக்கு தெரியல, என் பாவத்தை மன்னிப்பதற்காக விழ வச்சிருப்பானோ, அப்படி யோசிச்சால் என்ன உனக்கு முடியலன்னு கேட்கிறேன். ஃபத்துல் முஸ்லி பார்க்கறாங்க, ஏன் மனைவி விழுந்துட்டாங்களே, சுபு தொழுதாங்க, முராக்கபா இருந்தாங்க, அல்லாவோடு இருந்தாங்க, அல்லாவையே கவனத்தில் வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னால கணவனுக்கு பணிவிடை, கணவனுக்கு சந்தோஷம். 2வது பாயிண்ட், 3 பாயிண்ட் இருக்குது, நல்ல கவனிங்க. ஃபத்துல் முஸ்லி அவங்க மனைவி முதல் விஷயம் தொழுகை, தொழுகை பேணிட்டாங்க, சிறப்பாக முடிச்சாங்க. 2வது விஷயம் நல்லையா போவீங்க, 2வது விஷயம் அவங்க தொழுது முடிச்சிட்டு கணவனுக்கு ஹிதுமத்துக்காக முராக்கபாலா முடிச்சிட்டு கணவனுடைய ஹிதுமத்துக்காக வர்றாங்க. கீழே விழுந்துட்டாங்க, நகம் பேந்து போச்சு. 2வது பாயிண்ட், ஹிதுமத்துக்கு வரும்போது வேலை நடக்கு. அவங்க வேகமாக ஓடி வந்து காலில் ரத்தம் வலியுது அப்படின்ட்டு அதை பார்க்குறாங்க. அம்மாவை பார்த்தா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஃபத்துல் முஸ்லிம் மனைவி சிரிக்கிறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லை கீழே விழுந்துட்டு சிரிக்கிறாங்களே சந்தோஷம். சில பெண்ணாக இருந்தால் சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு வேலை பார்க்க போனதுனால தான் விழுந்துட்டேனோ,
இந்த மனுஷனுக்கு நல்லது செய்தாலும் டேஞ்சர் தான் போல தெரியுது. நிறைய பேர் அப்படி யோசிப்பாங்க. சில பேர் காலையில் வெள்ளனை வீட்டை விட்டு கிளம்பும் போது மனைவி தான் முன்னால் நின்று வழி அனுப்புவாங்க. போன இடத்துல சைக்கிளில் பைக்கில் போய் கீழே விழுந்துருவார். உடனே யோசிப்பார், யார் முகத்தில் முழிச்சோம்? பொஞ்சாரி முகத்தில் தானே முழிச்சோம். அதனால தான் இது நடந்திருக்கு. யார் முகத்தில் முழிப்பதாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை. அவர் முகத்தை பார்த்ததால், இவர் முன்னால் வந்ததால், அவர் என்னிடத்தில் பேசியதால், அவரைத்தான் நான் சந்தித்து வந்ததால் இது நடந்தது என்று சொன்னால் நீ அல்லாஹ்வையும் மறந்து பேசுகிறாய். ஒருவரின் முகத்தில் முழித்ததால் ஒன்று நடக்குமா என்று கேட்கிறேன். நடத்துபவன் அல்லாஹ். அவநம்பிக்கை வேண்டாம். அது அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கையில் பலகீனம். நான் இன்னும் 2 நிமிடத்தில் முடிக்கிறேன். கொஞ்சம் திக்ரும் செய்யணுங்கிறாங்க. நான் 8 மணிக்கெல்லாம் சபையை முடிக்கணும்னு நினைச்சோம். நான் மணியே பார்க்கவில்லை. நிறைவுபடுத்துகிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமையான வாழ்க்கையின் தொடரில் நான் இங்கே கொண்டு வந்த செய்திகளில் 3வது பகுதி, கணவனுக்கு முதல்ல தொழுகை முடிக்கிறாங்க, 2வது கணவனுக்கு கட்டுப்படுறாங்க, 3வது கீழே விழுந்துட்டாங்க, ரத்தம் வலியுது, அதை பொருந்திக்கிட்டாங்க. 3வது மர்ராத்துல் ரப்பு, அல்லாஹ் பொருந்திக்கிடணும். ரத்தம் வலியுதே, நான் முராக்கபா தானே இருந்தேன், தொழுகையில தானே இருந்தேன், என் கணவனுக்கு தானே ஹிதுமத் செய்ய வந்த அல்லாஹ் கீழே தள்ளி விட்டு வந்து போச்சு அப்படின்னு சொல்லல. சிரிச்சாங்க. ஏமா சிரிக்கிற? இந்த ரத்தம் வலியுது இல்லை, கால் பேந்துச்சு இல்லை, நகம் பேந்துச்சு இல்லை, அது ரத்தம் வலிஞ்ச உடனே மனசுல ஒரு பார்வை வந்துச்சு, ஒரு அசரீதி கேட்டுச்சு, என்னான்னு பார்த்தா மேலே பார்த்தேன், சொர்க்கத்தை காட்டுனா அல்லாஹ். இந்த கீழே கணவனுக்கு ஹிதுமத் செய்கிற போது முராகபா இருந்த நேரம், தொழுகையை முடிச்ச நேரம், இப்படி ஒரு வேலை நடக்குது, நகம் பேந்து விழுது, இதையும் நான் புரிஞ்சுக்கிட்டா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்ற நிலையை பார்த்து சந்தோஷப்பட்டேன். அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அவன் முடிவு புரிந்து கொண்ட போது மரதாத்துல் ரப்பு, ரப்பை புரிந்து கொள்ளுங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உங்கள் திறமையை பேசாதீர்கள். நான் போய் இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போய் தான் அந்த காரியம் முடிஞ்சிச்சு. ஏன் பேசுற? அல்லாஹ் மறந்த பேச்சாச்சு அது. நான் வரலன்னு சொன்ன அந்த காரியம் இன்னைக்கு என்னவோ ஆகிருக்கும். பிரச்சனை பெருசாகிறது. நான் போன உடனே அது சரியா போச்சு. பேசாதே. அல்லாஹ் வேதனைப்படுகிறான், கோபப்படுகிறான், வருத்தப்படுகிறான். நான் காரியத்தை முடித்தேன், நான் லேசாக்கினேன். அந்த காரியம் மோசமா போக வேண்டிய இடத்தை அல்லாஹ் லேசாக்கி வச்சேன். இவன் நான் லேசாக்கினேன்னு சொல்றானே. நான் வக போய் தான் காரியம் முடிஞ்சிச்சுங்கிறான். காரியத்தை நான் முடிச்சு வச்சேங்கிறான் அல்லாஹ். முடிச்சு வச்ச அல்லாஹ் டிபி நீ மோதுறதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹதரத் நீங்க வந்ததுனால, நான் மனசுல சொல்லுவேன், அல்லாஹ் நான் வந்ததுனால ஒண்ணும் இல்லை, அவன் ஏதோ என் பேர்ல உள்ள பிரியத்தை சொல்றான், நீங்க கோவப்பட்டுறாத ரப்பே, அவர்கிட்ட போய் இல்லப்பா அப்படிலாம் சொல்லாதன்னா, இல்லாதரத்தும் பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் லேசா ஆஃப் பண்ணிட்டு அல்லாஹ்ட சொல்லிடுறப்பே, நான் ஒண்ணும் இல்லை, நீ தான் எல்லாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே 7 காரியங்கள் நான் முழுமை பெறுவதற்கான காரியம், குறிப்பாக பெண்கள் முழுமை பெறுவதற்கு. அதில் 3, காலமெல்லாம் தொழுகை என் உயிராக வேண்டும், என் மூச்சாக வேண்டும், பேச்சாக வேண்டும். இரவு தொழுகை விட்டு விடாதீர்கள், 5 வேளை தொழுகை விட்டு விடாதீர்கள். வீட்டை தொழுகையிடமாக ஆக்குங்கள், உரிய நேரத்தில் தொழுங்கள். நாயகமே, மனிதன் செய்கிற அமல்களில் எல்லாம் மிகச்சிறந்த அமல் எது? அஸ்ஸலாத்து ஃபி அவ்காத்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. லுஹர தொழுகிறீங்க 3 மணிக்கா? சுபஹ தொழுகிறது 7 மணிக்கா? இஷாவ தொழுகிறது 12 மணிக்கா? இல்லை, உரிய நேரம். 7:30 பாங்கா, 7:30க்கு தொழுதுரு, 10 நிமிஷம் முன்ன பின்ன கேப்ப, அவ்வளவுதான். தொழுகை சிறப்பல்ல, தொழுகையை உரிய நேரத்தில் தொழுகுவதுதான் பெரிய சிறப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு அழகாக நடக்க செய்வானாக. இனி என் பிள்ளை வாழ்க்கையில் கூட தொழுகை விடுபடாமல் பாதுகாப்பானாக. இந்த சமூகம் உயிரை விட மேலாக தொழுகையை நேசிக்கிறது. மக்களை விட, பெற்றோர்களை விட என்று எப்படி போர்க்களத்தில் எதிரிகள் பேசினார்களோ அந்த பேச்சுடையவர்களாக இந்த உம்மத்து இன்னைக்கும் வாழச் செய்வானாக. அனஸ் பின் மாலிக் அழுதார்களே, தமாஸ்காசு பள்ளிவாசலில் இருந்து எவ்வளவு பெரிய காரியம், மனிதன் உயர்வு பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் முழுமை பெறுவதற்கும் அல்லாஹ் கொடுத்த மிக உயர்ந்த தொழுகை விடப்படுகிறதே என்று கவலைப்பட்டார்களே, அழுதார்களே. இனி விடப்படாமல் நாம் கவலைப்படாமல் மகிழ்ச்சி பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்தில் பரக்க செய்வானாக, சுகத்திலே பரக்க செய்வானாக, ஈமானிலே பரக்க செய்வானாக, ரிஸ்கில் பரக்க செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் பரக்க செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக.
கணவன் மனைவியை சந்தோஷமா வாழச் செய்வானாக. எங்கெல்லாம் கணவன் மனைவி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்களோ, பிரிந்து இருக்கிறார்களோ, இரக்கமுள்ள ரப்பை இணைத்து வைப்பாயாக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குவாயாக. உடலால் உள்ளத்தால் சங்கடமும் நோயும் யார் பெற்றிருக்கிறார்களோ அத்தனைக்கும் நீ நிரந்தர ஷிஃபாவை வழங்குவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடு நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக என் அன்பு பிள்ளைகள், ஆலிம்கள், பையத்து பெற்ற முரீதுகள், குலஃபாக்கள், சங்கையான உஸ்தாதுமார்கள், உலமாக்கள் எல்லோரின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சங்கையான KKLM ஜமாத் பெருமக்கள், குறிப்பாக திருமங்கலம் மஜ்லிஸ் உலமா சபையினுடைய அருமையான ஆலிம் பெருமக்கள், ரெண்டு எப்பவும் நம்ம இணைஞ்சிட்டோம்னாலே ஒரு பெரிய வெற்றி. அல்லாஹு தாலா தொடர்ந்து இது மாதிரி நல்ல பணிகளை நடத்துவதற்கு நம்முடைய நிர்வாகத்திற்கும் உலமாக்களுக்கும் வாய்ப்புகளை அதிகம் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எந்த அமைதி இருந்ததோ